சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா சந்தோஷமாக இருக்கிறாயா? நீ கேட்கலாம். நானா சந்தோஷமாகவா சாயி? அப்படி என்றால் என்ன என்று நீ கேட்கலாம். நீ கேட்பதெல்லாம் சரிதான். இந்த சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்தது யார்? நீதானே. எங்கு வேண்டுமானாலும் நான் சொல்வேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நீதான். உன்னால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நிலைமைக்கு நீ வந்தாய். ஒரு நபரை குறிப்பிட்டு ஏற்கனவே உன்னிடம் நான் சொன்னேன். தயவு செய்து நீ யாரை வேண்டுமானாலும் நம்பு. உன்னிடம் பேசுகிறாள் என்பதற்காக இந்த பெண்ணை நம்பி ஏமாந்து விடாதே என்று. ஆனால் நீ கேட்டாயா? சொல் பார்க்கலாம். கேட்கவே இல்லையே. நான் என்ன சொல்கிறேனோ அதற்கு அப்படியே எதிராகத்தானே எல்லா விஷயத்தையும் செய்தாய். நானும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்வேன், அம்மா எல்லா விஷயத்திலேயும் ஜாக்கிரதையாக இரு. ஒரே ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை அக்கறையாகவும் எதையுமே காதில் வாங்காமல் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அப்படியே நம்பி இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் செய்தியானது எல்லோருக்கும் மத்தியிலும் தெரிந்து இருக்கிறது. நண்பன், உறவு என்று நீ பாசமாக இருக்கிறாய். ஆனால் அதே பாசம் மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? மற்றவர்களுக்கு உன் மீது பாசம் இல்லையே. உன்னுடைய குடும்பத்தில் என்ன செய்தி வேண்டும் என்று தெரிந்து கொள்ளத்தானே அனைவரும் வருகிறார்கள். நீதான் அதை எல்லாவற்றிலும் ஏமாந்து போகிறாய். இவங்க நம்ம மீது பாசமாக இருந்துதான் கேட்கிறார்களோ என்று நீ நினைக்கிறாய். ஆனால் பாசம் கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த நாடகம் அனைத்தும். நாடகத்தில் மாட்டிக்கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையின் கதைகள் இப்பொழுது ரோட்டில் போபவர்களுக்கு கூட தெரிகிறது. அந்த அளவுக்கு எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சொல்லி இருக்கிறாய். இதெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ என்னத்தான் சொல்லி என்னிடம் நியாயப்படுத்தினார். ஐயோ சாயி, நான் அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் நான் சொல்லிவிட்டேன். நான் அப்பொழுது இருந்த நீ சூழ்நிலையிலும் யாரையும் நம்பாதே. குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை எப்பொழுதும் சொல்லாதே என்று. ஆனால் நீயோ அதை கேட்கவில்லை. கேட்காமல் இப்பொழுது என்ன செய்கிறாய்? தவிக்கிறாய், தடுமாறி நிற்கிறாய். இது எல்லாம் உனக்கு தேவைதான். சொல்லும் பொழுது கேட்டால்தானே. சொல்லும் பொழுது கேட்கவில்லை என்றால் அடுத்தடுத்து வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நண்பன், உறவு இப்படி என்ற ஒரு வார்த்தையில் உள்ளே வருவார்கள். வரும்பொழுது அன்பாக பேசுவார்கள். அவர்கள் அன்பாக பேசுகிறார்கள் என்பதற்காக ஏமாந்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? இங்கு இருப்பவர்கள் அனைவருமே முகத்தில் ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு தான் பழகுகிறார்கள். ஆரம்பத்தில் நல்லவர்களாகவும் பழகத்தான் சுயரூபமே தெரிகிறது. சிலர் தேவையில்லாத ஆசைகளோடு வந்து பழகுகிறார்கள். அது ஆணோ பெண்ணோ. ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் பேசுகிறான் என்றால் அவன் எதையும் எதிர்பார்த்து பேசக்கூடாது. என்ன வேலைக்கு வந்தானோ அதை செய்துவிட்டு போக வேண்டும். அவன் நல்லாதானே பேசுகிறான் என்பதற்காக ஒரு வார்த்தை விட்டால் அவன் அதையே மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்கிறான். அதுவே தான் ஒரு ஆண் சாதாரணமாக பேசுவதை ஒரு பெண் வித்தியாசமாக எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்கள் செய்வதும் உண்டு. எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அடித்து சொன்னேன், எதையும் வெளியில் சொல்லாதே என்று. இப்பொழுது உனக்கே அது பிரச்சனையாகிவிட்டது. உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். உன்னுடைய வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்படி குடும்பத்தில் இருக்கும் மானத்தை வாங்கிவிட்டாயே என்று. நீ எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் குடும்பத்தில் நடக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னது தவறுதானே. அசிரீரியாகத்தான் சில குரல்கள் கேட்கும். நேரடியாக வந்து நான் தான் இது அனைத்தும் என்று தெய்வம் சொல்லாது. இது இப்பொழுது தெரிந்து கொள். நீ எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டாய். எல்லா விஷயத்தையும் பார்த்து விட்டாய்.
இனிமேல் நீ பார்க்க போவதற்கு ஒன்றுமே அல்ல. எல்லா காலகட்டத்திலேயும் நீ எப்படி இருக்கிறாய், நீ என்னென்ன விஷயங்களை செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும், எனக்கு புரிகிறது. ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வருவாய். உன்னை தூற்றியவர்களுக்கு மத்தியில் நீ கஷ்டப்படும் பொழுது சொல்லிவிட்டாய், இப்பொழுது தூற்றினார்கள். ஆனால் அவர்கள் தூற்றியது எல்லாமே, ஐயோ இவள் ஒரு மாதிரி சொல்கிறாள், ஆனால் அவளுடைய வாழ்க்கை வேறொரு மாதிரி இருக்கிறதே என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் நிலையோ அற்புதமாகவே இருக்கும். அற்புதத்திற்கும் யோகத்திற்கும் எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நான் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் செய்வது. நீ நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நல்லதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு இருப்பதும் உன்னுடைய கையில் உள்ளது. பொறுமையாக எல்லாவற்றையும் சொல்லலாம். ஆனால் அந்த பொறுமையாக சொன்னாலும் இவ்வளவு தூரம் சாய் நமக்காக வந்து சொல்கிறாரே என்று கேட்டு நடந்து கொள்வது உன்னுடைய கையிலேயே உள்ளது. துரோகிகளுக்கு துரோகிகள் என்று தெரிந்தவுடன் இடம் கொடுக்காதே. அவர்களை எப்பொழுதும் உன்னுடைய வீட்டுக்குள் அனுமதிக்காதே. துவண்டு கிடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் போடத்தான் இந்த சாய் வந்திருக்கிறேன். இந்த சாயை மீறி உனக்கு யாரும் உன் மீது கையை கூட வைக்க முடியாது. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசினால் அது அவர்களுக்கே திரும்பும். யாராவது உன்னிடம் வந்து தவறாக பேசினால் கண்டிப்பாகவே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் சந்திப்பார்கள். என்னுடைய பிள்ளையானது பாதுகாப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. எல்லா காலத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நானே தீர்மானமாக சொல்லப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையானது உங்களை சுற்றியே. ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தில் நானும் ஒருவனே. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் எதை நினைப்பேன், என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதையே நினைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களை ஒரு நாளாவது வாழ்க்கையில் கெட்டுப்போக விடுவேனா? இனிமேல் அதற்கு இடமில்லை. கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். எல்லா நாளும் கவலைப்படாதீர்கள். இன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகுங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்பதை புரிய வைக்கிறேன், தெரிய வைக்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.